உட்காந்து பேப்பர் படிக்கிறதில்ல. அவங்க கடிதம் படிப்பாங்கங்க, அதை உட்காந்து கேட்டுட்டு இருப்போம். இந்த சாகுபடி அப்படி செய்ய வேண்டும், அந்த சாகுபடி அப்படி செய்ய, அதை பார்த்துட்டு இருப்போம். நமக்கு ஒன்றுமே இல்லாமல், வாழ்க்கையில் எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாமல், வெறும் பாக்கெட் நாவல்களையும் இந்த தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய 4-5 நிகழ்ச்சிகளையும் மட்டுமே கொடுத்த இந்த சமூகம் என்ன ஒரு PhD-யான ஒரு பேராசிரியராக உயர்த்தி இருப்பது பெரிய விஷயம் இல்லை. எது பெரிய விஷயம் தெரியுமா? தொட்டாலே 1008 விஷயங்கள் அவர்கள் வழிகெடுவதற்கு வந்தாலும் இதை போட்டுட்டு என் பிள்ளை ஜெயிக்குது இல்லை, என் பிள்ளை என்னை விட உயர்ந்தது இல்ல. வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுதும் கூட மறுத்து என் பிள்ளை வாழ்கிறானே. இங்க வந்து உட்கார்ந்து இருக்கானே பர்வீன் சுல்தானா மேடம் பேசுறாங்க, கேட்கலான்ட்டு. பெரிய விஷயம் இல்ல, நம்மை விட உயர்ந்தவர்கள் நம் பிள்ளைகள். வல்லமை என்பது எது தெரியுமா? வலிமை என்பது எது தெரியுமா? வலிமை வேறு, வல்லமை வேறு. ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிறோம். உதாரணத்துக்கு, கல்வி வேறு, அறிவு வேறு. மகிழ்ச்சி வேறு, ஆனந்தம் வேறு. கல்வி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது. படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, வெளியிலிருந்து உட்செல்வது. அறிவு என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. எப்போ தெரியுமா கல்விக்கு பெருமதி? நீங்க படிச்ச கல்வி அறிவா வெளிப்பட்டு உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் பயன்பட்டுதான் அது படிச்சதுக்கு அர்த்தம். சும்மா படிச்சு வச்சுக்கிறது இல்ல. பொண்ணு என்னங்க படிச்சிருக்கு? பிகாம். பையன் MBA. ஒன்றும் தெரியாது. இன்விடேஷன்ல இருக்கும், சோ அண்ட் சோ என்கின்ற பிகாமுக்கும் சோ அண்ட் சோ என்கின்ற MBA-வுக்கும் கல்யாணம். படித்த படிப்பு பயன் பெற வேண்டும். இப்போ கல்வி வேறு, அறிவு வேறா? மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, ஆனந்தம் என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. ஒருவர் ஆனந்தமாக இருக்கிறார் என்றார், அவர் உள்ளிருந்து ஆனந்தமாக இருக்கிறார் என்ற அர்த்தம். மகிழ்ச்சி என்பது தேடி அலைவது, இருக்கின்ற இடத்திலிருந்தே முழுமை பெறுவது ஆனந்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு சாத்தியம். இதே போல்தான் வலிமை வேறு, வல்லமை வேறு. மரம் இருக்குல்ல, அது வலிமையானது. புல் இருக்குல்ல, அது வல்லமையானது. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், புயல் அடித்தால் மரம் சாயும், புல் சாயும், எழுந்து நிற்கும். ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நாணலது காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. அந்த வல்லமை தேடித்தான் இன்றைக்கு என் பேச்சு அமைகிறது. பேச்சை கவனமாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பேசக்கூடிய எல்லா பொருட்களும் உங்களுக்கு பயன்பாடு இல்லாததாக இருக்கலாம். ஆனால் ஒரு புத்தகத்தை வாசிப்பது போல 400 பக்க புத்தகம் இருக்கும். 382வது பக்கத்துல 4வது பத்தியில 3வது வரி நமக்காக இருக்கும். அந்த 382 பக்கத்தையும் நம்ம படிச்சுதான் ஆகணும். அப்போதான் அந்த பகுதியை நாம் அடைய முடியும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பேசுகின்ற எல்லா பொருட்களும் உங்களுக்கு தேவை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த சில நிமிடங்களில் ஏதோ ஒரு சொல் மின்னல் வெட்டுவது போல் உங்களுக்காக வந்து விடலாம். வெறும் சொல் இருக்குல்ல, நிறைய பேரை பார்க்கிறேன். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல நிறைய பேரை நான் பார்க்கிறேன். இந்த சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் ஒரு பிரிவிலேஜ் எதிர்பார்க்குறீங்க. நான் சின்ன பிள்ளை தானே, என்ன வயசு உனக்கு? எனக்கு 17 வயசு தான் ஆகுது. 17 வயசு சின்ன பிள்ளையா? ரொம்ப அநியாயமாக கோவம் வர விஷயம் என்ன தெரியுமா கலையரசன் சார்? நீங்கள் என்னென்னத்துக்கோ கோவப்பட்டீங்களே. நாங்கள் எல்லாம் 90 கிட்ஸ். ஓ, 90ல பிறந்தவங்கன்னு சொல்லு, அது என்ன கிட்ஸ்? 90ல பிறந்தது எப்படி கிட்ஸ்ன்னு நான் கேட்குறேன். ஆயிடுச்சு இல்லை உனக்கு? 36 வயசு ஆயிடுச்சு இல்லை? 36 வயசு ஆன நீ கிட்ஸா? இன்னொன்னு ஒன்று தெரியுதுங்க, இப்போ சொன்னா கோச்சிக்கோங்க. ஜென்சி, ஜெனரேஷன் ஜி. என்ன அதுக்கு என்னங்கிற? இப்போ நானும் தான் ஜெனரேஷன் எக்ஸு.
இந்த 90ல பிறந்ததுங்கெல்லாம் ஜெனரேஷன் ஒய். நீ பிறந்த 2000ல், அதனால ஜெனரேஷன் செட்டு. ஒன்றும் யோசிக்காத, 2010ல் ஒன்று பிறந்துருச்சு, ஜெனரேஷன் ஆல்ஃபா. 2025 ஜனவரியில் பிறந்துருச்சு, ஜெனரேஷன் பீட்டா. ஒண்ணுக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு போகுது சார். ஒருத்தங்களை மட்டும் ஏன் போட்டு நசுக்குறீங்க, ஒருத்தங்களை மட்டும் ஏன் கொண்டாடுறீங்கன்னு நான் கேட்குறேன். இந்த கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு இல்லையா? இங்க பாருங்க, எங்க அம்மாவுக்கு வயசு 80, 1000 பிறை கண்ட பெண். நான் ஜெனரேஷன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். போய் தேடுங்க, ஜெனரேஷன் எக்ஸ்னா எப்போல்லாம் பிறந்ததுங்கெல்லாம் ஜெனரேஷன் எக்ஸ்ன்னு. நான் என் வயசை சொல்ல மாட்டேன். எங்க அம்மா இந்த வயசுல எனக்கு சொல்லுது, போதும் இவ்வளவு தூரம் பிளவுஸ் போட்டது, இப்போ ஃபுல்லா பிளவுஸ் போடு. நான் கேட்கிறேன், எங்க அம்மா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஏனென்றால் எனக்கு மூத்த தலைமுறை ஒருபோதும் எனக்கு தவறாக வழி காட்டாது என்பதனை நான் நம்புகிறேன். இந்த வல்லமையை நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு கொடுத்து இருக்கிறீங்களான்னு கேட்டுட்டு போறேன். நம்ம எல்லாருமே லீவ் லெட்டர் எழுதணுமா? எழுதணுமா? சின்ன வயசுல எழுதணுமா? எழுதணுமா? ஆமான்னு சொன்னா தானே எங்க பேச்சு. நான் ஆரம்பிக்கிறேன், நீங்க முடிச்சிருவீங்க பாருங்க. as I am suffering from fever, I request you to give me 2 days leave. சொல்வீங்களா? ஒருத்தி எழுதுனா எனக்கு, as I am suffering from my sister's marriage, you please leave the school for 2 days. என்னையா? சரி, நான் இப்படியே நிறுத்துங்க. சிஓவை கேட்குறேன், அவங்க தான் பதில் சொல்லணும். மேடம், கீழே சைன் பண்ணுவோம்ல, லீவ் லெட்டர் எழுதிட்டு நாம ஸ்கூலில் படிக்கும்போது யுவர்ஸ் என்னன்னு மேடம் எழுதுவோம்? வெரி குட். யுவர்ஸ் obediently. இன்னைக்கு என்னப்பா எழுதுற தம்பி? யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. ஃபெய்த்ஃபுல்லி. நான் மொழி ஆசிரியர், நான் போய் கேட்டேன், என்னத்துக்கு இதுங்க எழுத மாட்டேங்குதுங்க ஒபீடியன்ட்லின்னு கேட்டால், ஈ முன்னால் வரணுமா ஐ முன்னால் வருணுமான்னு அதுங்களுக்கு சந்தேகம். ஃபெய்த்ஃபுல்லியில் எவ்வளோ எல் வேணாலும் போட்டுக்கலாம், எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறோமோ அவ்வளோ எள்ளு. என்ன அநியாயங்க! போயிடுச்சே, ஒபீடியன்ட்லிங்கிற சொல் போயிடுச்சே நம்மளை விட்டு. ஒரு ஜெனரேஷன் டீச்சர் கிட்ட ஒபீடியண்டா இருக்காங்களா? பெற்றோர்களிடத்தில் குழந்தைகள் ஒபீடியண்டா இருக்காங்களா? ஒபீடியண்டா இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் நாளை அரசு ஆளக்கூடிய தலைமைத்துவம் பெறுகின்ற பிள்ளைகளாக வருகிறார்கள் என்பதனை புரிந்து கொள்வது வல்லமை. எங்க அடங்கணுமோ அங்க அடங்கணும், எங்க அடங்க கூடாதோ அங்கதான் அடங்கக்கூடாது. நான் கிளாஸ்ல பின்னால் உட்காந்து பேசுவேன். ஆகாத டீச்சர் தான் கூப்பிட்டு சொன்னாங்க, சுல்தானா கெமிஸ்ட்ரி டீச்சர், பேசாத. யாரை பார்த்து பேசாத? பேசுறதுக்கே பிறந்தவன். என்ன பார்த்து பேச? எங்க பேசணுமா அங்க பேசு, எங்க பேசக்கூடாது அங்க பேசக்கூடாது. உட்காரு. நாங்க வாங்கி வச்சுக்கிட்டேனே வெத மாதிரி, அங்க பேசுறத நிறுத்தின, இதோ இங்க பேசிட்டு இருக்கிறேன். கேள், பைபிள் சொல்லுகிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். கீழ்ப்படிதலோடு கேட்கிறோமா? எங்கே கீழ்ப்படிய வேண்டுமோ குழந்தைகள் கிட்ட அங்க கீழ்ப்படிய சொல்லித்தர வேண்டும். கீழ்ப்படிதல் என்பது ஆக உன்னதமான சொல், அது அடிமைத்தனம் அல்ல. இந்த வளர்ந்த அப்புறமா இவங்களெல்லாம் கீழ்ப்படிய சொல்றோம்ல, என்னெல்லாம் கீழ்ப்படிய சொல்றீங்களா? அது யார் சொல்வது என்பதில் இருக்கிறது. இப்ப நான் சொல்றேன், எல்லாருக்கும் நிமிர்ந்து உட்காருங்க. உண்மையா சொல்றேன், நிமிர்ந்து உட்காருங்க. நிமிர்ந்து உட்கார்ந்த உங்க வாழ்க்கையிலெல்லாம் ஒரு அற்புதம் நடந்திருக்குங்க. இருந்த இடத்துல இருந்தே 2 இன்ச்சு உயர்ந்து இருக்கிறீங்க. யார் சொல்லணுமோ அவங்க சொன்னா கேட்டுக்கிட்டு போறது. ஆனால் சில விஷயங்கள் இருக்கு, அதற்கு அடிபணிய கூடாது. பணிவு என்பது ராஜகுணத்தின் முதல் தகுதி. எங்க அம்மா எனக்கு சுருதி பெட்டி ஒன்று வச்சிருந்தாங்க. நாங்கள் 5 பேர். ஒரு சுருதி பெட்டி, அது இன்விசிபிள். சரி க மா
எங்கள் வீட்டில் எங்கள் 5 பேரும் அப்பா உட்பட இவ்வளோதான் குரல் இருக்கணும். அம்மா பசிக்குது, இவ்வளோதான் சொல்ல முடியும். இன்னைக்கெல்லாம் 7 கட்டையில் கூப்பிடுதுமா. எங்க என் சாக்ஸ்? ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, அறிவில்ல உனக்கு? ஓடுறீங்க பின்னால, எப்படி உருப்படும்? நான்லாம் அந்த மாதிரி 7 கட்டை 8 கட்டையில் பேசியிருந்தேன்னா இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். நான் பணிவுடன் தானே வளர்த்தார்கள். தவறான வார்த்தைகள் பேசும்போது அப்படி அப்படி அடிக்குமே எங்க அம்மா, அப்படி அடிக்குமே. தப்பான வார்த்தைகள் சொல்ல முடியாத வீட்டிலே பணிவும் பள்ளிக்கூடத்திலே பணிவும் கற்றுக்கொண்டதற்கு பிறகு நிமிர்வும் தானே வாழ்க்கையின் வல்லமைக்கான ரகசியம். கற்றுக்கொண்டு நிமிருங்கள். கற்கின்ற வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும், அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். நான் தெரியாமத்தான் கேட்கிறேன், தெரிஞ்சு கேட்கிறான்னு அர்த்தம். நான் ஒன்று சொல்வேன், நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே, தப்பா நினைச்சுக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போறான்னு அர்த்தம். வார்த்தைகளை புரிந்து கொள்கிறோமா? ஒன்றும் இல்லை, வெறும் சொற்களால் பலன் இல்லை, சொல்லில் உயர்ந்த சொல் செயல். அதுக்கு உங்களுக்கு விளங்குற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். நம்மில் பல பேருக்கு சொல் போதுமானதாக இருக்கிற, முக்கியமா இந்த பொம்பளைங்க ஜென்மம் இருக்குதே, சொல் போதுமானதா இருக்கு. அதில் தான் சிக்கி சீரழிஞ்சு போயிட்டோம். நீ ரொம்ப அழகா இருக்க, நீ ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா, நான் என்ன சொன்னாலும் நீ நம்புற, என் மேல அன்பா இருக்கிற, என் கஷ்டம் என் நஷ்டம் எல்லாத்துலேயும் துணை நிற்கிற, உனக்குன்னு நான் எதுவுமே செஞ்சதில்லை. நான் முக்கியமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் சார், பல நாட்களாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த புருஷமான்கள் இருக்கிறீங்களா, கோச்சிக்காதீங்க. மனப்பாடமாக பேசுகிறீங்க உங்கள் ஒய்ஃப் கிட்ட. 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் 35 வருஷமா திருந்தவே மாட்டியா? நீனா டீச்சரா, நானா கொஸ்டின் பேப்பரா, இல்லை ஆன்சர் ஷீட்டா? குரானிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, உன் மனைவி உன் விலா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள். விலா எலும்பு வளைவாகத்தான் இருக்கும், அதை நேராக்க முயற்சி செய்யாதே, உடைந்து போவாய். எவ்வளவு ஞானமான வார்த்தை அது. என் இயல்பில் இருந்தால்தான் குடும்பம் குடும்பமாக இருக்கும். பாதிக்கப்பட்டவர்கள் ஆர்ப்பரித்து கை தட்டுகிறார்கள், பயந்து போய். கூட வீட்டில் ஆள் வரல, ஆள் வந்ததெல்லாம் கம்முன்னு இருக்குது. வீட்டில் போய் இடிச்சு காட்டும், அவங்க சொன்னாங்கல்ல அப்படின்ட்டு. பாருங்க, வெறும் சொற்களால் பலன் இல்லை. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது எனக்கு வந்து சேர்ந்த ஒரு சிறிய நிகழ்ச்சியை சொல்லு. நீங்க நினைக்காதீங்க, என்னை உங்கள் எத்தனை பேருக்கும் எத்தனை நாட்களாக தெரியும்? யா தம்பி, எத்தனை வருஷமா தெரியும் கண்ணு? 3 மாசமா 4 மாசமா? அப்புறம் உங்களுக்கு 5-6 வருஷமா தெரியும். 5-6 வருஷமா தெரியும். 5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 3 ஒரு விஷயம் சொல்லவா? தம்பிக்கு சொல்றேன், 3 மாசமா என்ன மொபைலில் தெரியும்னு சொல்றான்ல தம்பி, நான் 29 வருஷம் 9 மாதம் உன் மொபைலில் வந்து உன் கவனத்தை ஈர்ப்பதற்காக உழைத்திருக்கிறேன். 29 years. 5 வருஷம் சொல்றீங்களே, 25 வருஷத்துக்கு முன்னால நான் உழைச்சிருக்கேன். கால்கள் வீங்க வீங்க. நீங்கள் எல்லாம் நான் இருக்கும் இடத்தில் வந்து என் பேச்சை கேட்பதில்லை, நீங்கள் இருக்கும் இடத்திற்கு நான் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு பெண்ணாக புலம் பெயர்ந்து போய் பேசுவது என்பது எவ்வளவு பெரிய சவால் என்பது பெண்ணாக இருந்து பயணம் செய்தால் புரிந்து போகும். ஊரை வச்சிருக்கிறீங்க ராமநாதபுரம், இருக்கிறதுலையே கடைசி. நான் கிளம்பி வரணும் அங்கிருந்து. வரேனா இல்லையா? உங்களுக்காக வரேனா இல்லையா? அதனால்தான் உங்கள் வரைக்கும் வந்து சேருகிறேன். உழைக்க தயாராக இருக்கிறார்களா?
எல்லாம் அப்படி சீக்கிரமா கிடைச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளவு சீக்கிரமா கிடைக்குமா? வாழ்க்கையில் உழைப்பு, தொடர்ந்த உழைப்பு. ஒன்னும் இல்ல, நமக்கு இன்றைக்கு முதலமைச்சராக வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருடைய வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் திருப்பி பாருங்க. இதோ இந்த 4 வருஷமா தான் அவர் வந்து நிக்கிறார், சிம்மாசனத்தில் உட்கார்றார். அதற்கு முன்னால் ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் இருந்திருப்பாரா? அது அதற்கு முன்னால் அவருக்கு 72 வயது. அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய 60 ஆண்டுகள் உழைப்பு உழைப்பு உழைப்பு, தொண்டு, உழைப்பு. வந்து உட்கார்ந்துட முடியாதுங்க. நான் ஒன்று சொல்றேன், நீங்க வீட்டில் எழுதிப்பாங்க, அது பகையாளியோ உறவாளியோ, உழைப்பு இல்லாமல் ஒருவன் சாதனை படைக்க முடியாது, ஒருவன் வரலாற்றிலே இடம்பெற முடியாது. முதல்ல இதில் நீங்க முடிவாக இருங்க. உங்களுக்கு பகையாளியாகவே இருக்கட்டும், தொடர்ந்த உழைப்பு இல்லாமல் அவன் சாதனையாளராக வர முடியாது. ஒரு இரவு ஒரு பகலில் வந்து நிற்க முடியாது. நான் என்னுடைய 8வது வகுப்பில் கேட்டுக்கொண்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எத்தனை பேருக்கு இது புரிகிறது என்று எனக்கு தெரியவில்லை. இண்டிவிஜுவலுக்காக தான் சொல்றேன். இந்த டைலாக சொல்லிட்டு சொல்றேன். பாலைவன ரோஜாக்களா சார் தெரியல என்ன படம்னு, அது ஒரு டைலாக் வரும், வாகை சந்திரசேகர் தான் சொல்வார்னு நினைக்கிறேன். சரியா இல்லைன்னா தப்பா இருந்தா மாத்திக்கணும். நான் யாருக்கு புரிகிறதோ இல்லையோ சுபத்ரா, உனக்கு கூடவா புரியவில்லை? ஒருதலை ராகமா? இந்த வேற ஒன்று சொல்லுது. ஒரு டேட்டாவை கரெக்டாக கொடுக்குறீங்களா? கலையரசன் சொல்லிட்டார் ஒருதலை ராகம் தான். அந்த டைம்ல நான் ரொம்ப சின்ன பிள்ளை, அதனால அந்த படம் பார்க்கல. அவர் வேற ஏதோ ஒரு படம் சொல்றார். போங்க சார், டயலாக் தான் முக்கியம். யாருக்கு புரிகிறதோ இல்லையோ சுபத்ரா, உனக்கு கூடவா புரியவில்லை? இதை சொல்லிட்டு இந்த விஷயத்தை சொல்றேன். நீங்கள்லாம் தான் சுபத்ரா, கேட்டவள் நான். யாருக்கு புரிஞ்சாலும் புரியலனாலும் உனக்கு கூடவா புரியலன்னு கேட்கிறேன். பாருங்க, என் வாழ்க்கையை மாற்றிய, அது ரொம்ப கொஞ்சம் சிரமம், புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய புறாவை வளர்த்துட்டு இருந்தான், நான் ஒரு கூட்டத்தை ஒருத்தன் வளர்த்துட்டு இருந்திருக்கான். ரொம்ப உயிர் அந்த புறாக்கள் மேல. அந்த மாதிரி ஒரு படம் கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதான் நான் பார்த்தேன். இப்போ இஸ்ரோவுக்கு ஒருத்தர் புதுசா பொறுப்பெடுத்திருக்கிறாரு. புறாக்கள் கூட்டத்தை ஒருவன் வளர்த்தான். புறாக்களுக்கு சொல்லி தந்தான், வேட்டைக்காரர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள், நீங்கள் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தான். என்ன? எல்லாரும் மொத்தமா சொல்லுங்க. நான் எல்லா புறாவும் மொத்தமா சொல்லுச்சு. 4 டைலாக், 4 வரி சொல்லுங்க பாப்பா. எல்லாரும் சொன்னாங்க. வேடன் வருவான், இறை தூவான், வலை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுச்சு. வேடன் வருவான், இறை தூவான், வலையை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டான். அவன் போய் படுத்துட்டான். எல்லாம் சத்தமா சொல்லிட்டு இருக்குது. வேடன் வந்தான். சொன்னான் வேடன் வருவான் அப்படின்னு. வேடன் கொஞ்ச நேரம் நின்னான். இரையை தூவான், கவனமா பார்த்தான். வலையை விரிப்பான், அலர்ட், சிக்கிக்கொள்ள மாட்டோம். கிட்ட போனா ஒன்றும் இல்லை, அதே டைலாக் சொல்லுச்சு. வேடன் வருவான், நான் தான் வந்துட்டேனே. இரையை தூவான், பேக்ல இருந்து விதை எடுத்து போட்டான். எல்லாம் கொத்திக்கிட்டே சொல்லிச்சுங்க. வலையை விரிப்பான், வலையை விரிச்சான், சிக்கிக்கொள்ள மாட்டோம், சிக்கிக்கிடுச்சு. எல்லாம் தூங்கிட்டு இருந்த முதலாளிக்கு கேக்குது, அதுங்க சொல்றது கேக்குது. வேடன் வருவான், இறை தூவான், வலை விரிப்பான், சிக்கி கொள்ள மாட்டோம். சூப்பர், எல்லாம் ஒழுங்கா இருக்குதுங்க. தூங்கி போனான். முழிச்சு பார்த்தா சத்தம் வால்யூம் குறைவா இருக்குது. வேடன் வருவான், இரையை தூவான், வலையை விரிப்பான், சிக்கி கொள்ள மாட்டோம். போய் குரல் மறைஞ்சு போச்சு. ஏன்னா அவன் மொத்தமா தூக்கிட்டு போயிட்டான். இப்படி ஒரு கதை படிச்சேங்க. நான் படிக்கும் பொழுது எனக்கு வயது 13.
வெறும் சொற்களால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. நான் ஒன்னு சொல்லட்டுமா? இது தற்பெருமைக்காக இல்லை, இறைவன் என்னை மன்னிக்க வேண்டும். உங்களில் ஏதேனும் ஒரு சிறிய வெப்பத்தையாவது ஏற்படுத்துவதற்காக சொல்லுகிறேன். வாழ்க்கையில் இன்று இருப்பது போல் நாளை இருக்காதீர்கள். கொஞ்சமாவது உயர்ந்து காட்டுங்கள், கொஞ்சமாவது உயர்ந்து காட்டுங்கள். நான் 10th ஸ்டாண்டர்ட்ல 58 மார்க் தான், செகண்ட் கிளாஸ். இப்போ கூட எழுதும்போது 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் கிளாஸ்னு எழுதுறேன். ஆனால் யூனிவர்சிட்டி முடிக்கும்போது யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் நான். ப்ராக்ரஸ். வந்து சேர்கின்ற பொழுது ஒரு பிடி டீச்சர் ஸ்கூல்ல 3 மாதத்திலிருந்து என் பணியை ஆரம்பித்தேன். அப்படியே படிப்படியாக போய் ஒரு கல்லூரியில் லெக்சரர், அதுக்கப்புறமா துணை பேராசிரியர், அப்புறமா இணை பேராசிரியர், அதுக்கப்புறமா ஒரு கல்லூரியில் தமிழ்துறை தலைவர், அதற்கப்புறமா இன்றைக்கு தமிழ் வளர்ச்சி துறையின் கீழே இயங்குகின்ற உலகத் தமிழ் சங்கத்தின் துணை தலைவர், இயக்குனராக உங்கள் முன்னால் நிற்கிறேன். ப்ராக்ரஸ். பெரிய சாதனை நான் சொல்ல வரல. ஆனால் என் துறையில், என் தமிழ் மீது நான் வைத்த ஆழமான பற்றின் காரணமாக அந்த துறையில் நான் ஒரு ஸ்டெப். நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் ஒரு சைன் பண்ணிட்டு போங்க. வல்லமை பெறுங்கள். காற்று வரும், மழை வரும், புயல் வரும், மிகப்பெரிய பேரிடர்கள் வரும். சாயுங்கள், நிமிர்ந்து கொள்ளுங்கள். வந்து உங்களை எது வேண்டுமானாலும் அப்படி தாழ்த்தும். ஆனால் ஒருபோதும் தாழ்ந்து கிடந்து விடாதீர்கள். நான் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன், விழும்பொழுதெல்லாம் எழுங்கள், விழும்பொழுதெல்லாம் எழுங்கள். விழுந்தே கிடப்பதுதான் வீழ்ச்சி. வல்லமை பெறுவது என்ன தெரியுமா? ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு போவது. நம் மனம் போல் நம்மை வழி நடத்தக்கூடிய குருவும் இல்லை, நம் மனம் போல் நம்மை வீழ்த்துகின்ற பகையும் இல்லை. இந்த டென்சிங் இருந்தார்ல, மேல போய் இந்த இமயமலை எவரெஸ்ட்டை தொட்டாரு டென்சிங். அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வியை நான் அப்படியே உள்வாங்கிறேன். எனக்கு வெற்றியாளர்கள் தன்னுடைய ரகசியங்களை பேசுகின்ற பொழுது பிடிக்கும். ஏன் தெரியுமா? இந்த உலகம் வஞ்சக உலகம். தன் வெற்றியின் ரகசியத்தை சொல்லவே சொல்லாது. தோல்வியின் உயரங்களை மட்டும் சொல்லி நம்மை அழற்சியில் உட்படுத்தி அயற்சியாக்கி நம்மை தோற்கடிக்க தூண்டும். ஒருபோதும் அந்த சூழலுக்கு, அந்த சொற்களுக்கு செவிமடுக்காமல் இருங்கள். உயர்ந்த நிலையில் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? டென்சிங். நீங்க போய் அந்த எல்லையை தொடுவதற்கு உங்களுக்கு என்ன தடையாக இருந்தது என்று எங்களுக்கு சொன்னால் வரும் காலத்தில் அந்த தடைகளை நாங்கள் சரி செய்து கொள்வோம். டென்சிங் சொன்ன பதில், வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க,